ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டிராக்டர் வாங்குவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து ரூபாய் 5 லட்சம் மானியம் தராங்க. இது நீங்கள் எப்படி விண்ணப்பம் செய்யணும், யாருக்கெல்லாம் கிடைக்கும், தகுதிகள் என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தகுதி அப்படின்னா நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்தால் போதும், நீங்கள் டிராக்டர் வாங்கிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு கீழ் இருந்தால் நீங்கள் இதுக்கு தகுதி உடையவர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பாக நீங்கள் எந்த ஒரு அரசு மானியத்தில் டிராக்டர்களை வாங்கியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதுதான் தகுதியாக கருதப்படுறது. ஸோ எங்கு சென்று விண்ணப்பம் செய்யணும், அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இது நீ வேளாண் அதிகாரி மூலிமா நீங்கள் விண்ணப்பம் செய்யலாம். அதாவது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தாலுக்காவில் இருக்கக்கூடிய வேளாண் அதிகாரியை அணுகி இதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்தால் தகுதியின் அடிப்படையில் மேலும் முன்னுரிமையின் அடிப்படையில் உங்களுக்கு டிராக்டர்கள் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ மானியம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சமாக நீங்கள் வாங்கக்கூடிய டிராக்டர்லேருந்து 2,25,000 அதிகபட்சமாக 5 லட்சம் வரைக்கும் மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த டிராக்டருடைய சிசியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஒரு மானியம் கிடைக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டிராக்டரோட கொட்டேஷன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிராக்டரோட விலை பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்குது அப்படின்னா அந்த 10 லட்சத்துலேருந்து உங்களுக்கு 50%, அதாவது 5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு உச்சவரமாக மானியம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உழவன் செயலி மூலியமாகவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மானிய திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இயந்திரமாக்கல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்தெந்த டிராக்டருக்கு எவ்வளோ மானியம் இருக்குது அப்படின்ற மாதிரி. நாங்கள் அதை கீழே அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுக்குறோம். ஸோ அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போயிட்டு அதாவது எந்தெந்த டிராக்டருக்கு எவ்வளோ மானியம் தராங்க அப்படின்றத நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டிராக்டர் வேணுமோ ஸோ அந்த டிராக்டரை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கொட்டேஷன் வாங்கிட்டு போயிட்டு உங்களுடைய வேளாண் அதிகாரிகிட்ட கொடுத்து மேலும் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபார்மை வாங்கி நீங்கள் தகுதியான ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரி அன்னைக்கு இந்த ஒரு டிராக்டர் ஸ்கீமை நீங்கள் அப்ளை செஞ்சு உழவு செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி மத்திய மற்றும் மாநில அரசுகள் சார்பாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவரை நீங்கள் விண்ணப்பம் செய்யாத விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய வேளாண் துறை அதிகாரியோ அல்லது இ சேவை மையத்தை அன்னைக்கு விண்ணப்பம் செஞ்சு இந்த திட்டத்தின் கீழ் மானியம் ரூபாய் 5 லட்சம் பெற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு தகவலாகும். ஸோ இது போன்ற அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்லாம் அல்லது ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.